அதிமுகவை பொறுத்தவரையில் தற்போது அடுத்தடுத்த அதிரடி திருப்பங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நகர்வுகளும் அதிமுக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நேற்று அமைச்சர் ஜெயக்குமார் அறையில் 19 அமைச்சர்கள் மேலும் 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் கூடி ஒரு 1.5 மணி நேரத்திற்கு ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆலோசனைக்கு பிறகு முதல்வரை சந்தித்தும் ஒரு ஆலோசனை நடைபெற்றது. முதல்வர் அமைச்சர்கள் இடையிலான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்போது நாங்கள் கட்சியை மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் வழியில் நாங்கள் நடத்தவிருக்கிறோம். அதேபோல் கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டுத்தான் இருப்பார்கள். அவர்களை கட்சியில் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் கூட அமைச்சர்கள் தெரிவித்திருந்தார்கள். தற்போது அடுத்த ஒரு அதிரடி திருப்பமாகவே இந்த சம்பவமும் பார்க்கப்படுகிறது. அமைச்சர்களின் அருகில் ஜெயலலிதா படம் உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் படமும் இடம்பெற்றிருக்கிறது. தமிழக அமைச்சர்கள் அறையிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் படம் வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்பொழுது அமைச்சர்கள் அறையிலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்தோடு சேர்த்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் படமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? இது குறித்த விவரங்கள் என்ன? அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படமும் அந்த பகுதியில் இருக்கிறது. அதே போல தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படமும் இடம்பெற்றிருக்கிறது. பல்வேறு விமர்சனங்களாகலாம் இருந்த முதலமைச்சர் படங்கள் அலுவலகங்களில் இல்லை என்ற ஒரு காரணம் இருந்தது. தற்போது அமைச்சர்கள் அறையிலேயே அந்த புகைப்படமானது வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பு கடந்த வெள்ளிக்கிழமை வந்ததாக தகவல் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த புகைப்படமானது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படமும் அந்த பகுதியில் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சுபாஷ், எந்தெந்த அமைச்சர்களின் அருகில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் படம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? எல்லா அமைச்சர்களின் அறையிலும் வைக்க வேண்டும் என்பது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படியாக எல்லா அமைச்சர்களின் அறையிலும் இந்த புகைப்படங்கள் இருக்கிறது. தற்போது நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சியானது செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களின் அறையில் இருக்கக்கூடியது. அந்த படம் தான் நம் பார்க்கக்கூடிய அந்த காட்சியாக இருக்கிறது. அந்த 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 முதலமைச்சரின் படமானது வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல எம்ஜிஆர், அண்ணா அவர்களின் படமும் அந்த அறையில் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாக வழக்கமாக அமைச்சர்களின் அறையில் யார் யாரின் புகைப்படங்கள் இருக்கும், இதற்கான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்ததாக தகவல் இருப்பதாக சொன்னீர்களே, அந்த அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தன? வழக்கமாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் இருக்கும். அதே போல அண்ணா மற்றும் எம்ஜிஆர் அவர்களின் படம் இடம்பெற்றிருக்கும். இதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சரின் படமும் இடம்பெற்றிருக்கிறதுக்கான அறிவிக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் தான் இந்த புகைப்படங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக முதலமைச்சரின் படங்களானது எல்லா இடங்களிலும் வைக்கப்பட்டு வருகிறது. சமீப காலங்களாக அண்மையில் கூட தூர்வாரும் பணியானது மேட்டூர் அணையில் இடம்பெற்றிருக்கும் பொழுது அங்கேயும் இது போன்ற பேனர்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு முதலமைச்சரின் படமும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் படமும் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஒரு தகவலாக பார்க்கிறேன். சுபாஷ், இதற்கு முன்பாக அதிமுகவை பொறுத்தவரையில் அடுத்தடுத்த நகர்வுகள் நடந்து கொண்டே இருந்தன. அப்பொழுதெல்லாம் முதலமைச்சர் எடப்பாடியின் பெயரோ அல்லது அவருடைய புகைப்படமோ எங்காவது இடம்பெற்றிருந்ததா? அவருக்கு அதிக முக்கியத்துவம் கட்சிக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பறைசாற்றும் வகையில் ஏதேனும் சம்பவங்கள் நடந்திருந்தனவா? அதாவது முன்பெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலான இடங்களில் இது இல்லை. நேற்று ஆனால் இதே போன்று முதலமைச்சரின் புகைப்படமானது அரசு அதாவது நேற்று காகிதம் இல்லத்தின் 122வது பிறந்த நாள் விழாவில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த பேனரில் முதலமைச்சரின் பெயருடன் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. ஆகையால் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவரது புகைப்படம் இடம்பெற்றிருப்பதில் எந்த ஒரு வேகத்தக்க விஷயமும் கிடையாது. ஆகையால் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கக்கூடியது அமைச்சர்களின் அறையில் என்பதால் இதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவரோட புகைப்படங்கள் எல்லா அறையிலும் இருக்கும். அதே போல அமைச்சர்கள் பங்கேற்கும் ஆய்வுக் கூட்டங்கள் மற்றும் அவர்கள் துறை சார்ந்த எல்லா நிகழ்வுகளிலும் முதலமைச்சர் ஜெயலலிதா படமானது இடம்பெற்றிருக்கும். தற்போது முதலமைச்சரின் எடப்பாடி பழனிசாமி புகைப்படமானது இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தருவாயானது பார்க்கப்படும் பொழுது அமைச்சர்கள் அறையில் இருக்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் இந்த புகைப்படமானது அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சுபாஷ், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றது முதல் தமிழக அரசியலில் நடந்த பல்வேறு மாற்றங்கள் குறித்தும் தற்பொழுது அவருடைய படம் எல்லா அமைச்சர்களின் அறையிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஏதேனும் குறிப்பிடும்படியான விஷயங்களை நினைவு கூற முடியுமா?
அதாவது நாம் பார்த்தோம் என்றால் நேற்று கூட முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் அனைவரையும் அழைத்து பேசி நேற்று ஒரு முக்கியமான முடிவு எல்லாம் அறிவித்தார்கள். கட்சி சார்ந்த ஒரு அறிவிப்பாக அறிவித்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை நாம் பார்க்கப்படும் பொழுது இந்த புகைப்படங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் முதலமைச்சருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கட்சி ரீதியாகவும் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதே போல அரசு ரீதியாகவும் அந்த முயற்சிக்கான ஒரு முக்கிய ஊன்றுகோலாக பார்க்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் இனிமேல் முதலமைச்சர் எடப்பாடியின் பழனிசாமியின் புகைப்படங்கள் இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுபாஷ், வேறு அமைச்சர்களுடைய மேசையில் ஏதேனும் படங்கள் இடம்பெற்றிருக்கின்றனவா? அதேபோல் இது சம்பந்தமாக தற்போது நாம் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் அறையில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதேபோல் அனைத்து அமைச்சர்களின் அறையிலும் புகைப்படம் இடம்பெற்றிருப்பதாகவே சொல்லியிருக்கிறீர்கள். அமைச்சர் கடம்பூர் ராஜுவிடம் இது பற்றி ஏதாவது கேட்க முடிந்ததா சுபாஷ்? அது அமைச்சரும் கேட்கும் பொழுது ஆமாம், நேற்று அறிவிப்பு வந்திருந்தது, அதன் அடிப்படையில் தற்போது இப்பொழுது வைத்திருக்கிறோம் என்று இடம்பெற்றிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எல்லா அமைச்சர்கள் அறையிலும் இதே போன்று முதலமைச்சரின் புகைப்படமானது இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். மிகுந்த எதிர்பார்ப்பு, அதாவது அமைச்சர்களின் மேஜையில் எப்பொழுதுமே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படமும் அதே போல முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை மற்றும் எம்ஜிஆர் அவர்களின் படமும் இடம்பெற்றிருக்கும். அதன் அடிப்படை அது எப்பவுமே வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று. தற்போது முதலமைச்சரின் படமானது அவர்கள் அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் கூடுதல் நிகழ்வாக நாம் பார்க்க வேண்டும். சுபாஷ், இந்த ஒரு முயற்சி என்பது அமைச்சரவையில் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தும் ஒரு முயற்சியாக பார்க்கலாமா? அதாவது இதை எப்படி வருங்காலத்தில் எடுத்து செல்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அது அமையும். ஏனென்று கேட்டீர்கள் என்றால் இதனால் வரைக்கும் முதலமைச்சரின் படங்கள் ஒவ்வொரு இடங்களால் இடம்பெற்றிருந்தது. அதே போல தற்போது முதலமைச்சரின் புகைப்படமானது அறைகளில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வரும் நாட்களில் அவரது புகைப்படம் இடம்பெறக்கூடிய பகுதிகள் எவை என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தான் இவரது புகைப்படங்கள் எல்லா இடங்களிலும் வைக்கப்பட்டு வருகிறது. ஆகையால் நிச்சயமாக வரும் நாட்களிலும் முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் அரசு அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அவர் புகைப்படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுபாஷ், திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிறது. தற்போது அமைச்சர்களின் அறையிலும் அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அதிகார பிம்பமாக திரு எடப்பாடி பழனிசாமி உருவெடுக்கிறார் என்பதை காட்டக்கூடிய ஒரு குறியீடாக இந்த படம் பார்க்கப்படுகிறதா? அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது முதலமைச்சர் தான் எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் எடுக்க வேண்டும். கட்சி ரீதியாகவும் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது அவர்தான் இப்பொழுது தலைமை நிலை செயலாளராக இருக்கிறார். அதற்கு ஒரு அடித்தளமாகவோ அல்லது அதற்கு வலு சேர்க்கும் விதமாகவோ இதை நாம் பார்க்கலாம். ஏனென்று கேட்டீர்கள் என்றால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்தான் பொதுச் செயலாளராக இருந்தார். அவர்தான் தமிழக முதலமைச்சராகவும் இருந்தார். கட்சியிலும் ஆட்சியிலும் ஒருவரே இருக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவினர் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். அதாவது எடப்பாடி அணியைச் சேர்ந்தவர்கள். அதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சரின் படமானது இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தமிழக அமைச்சர்களின் அருகில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியின் படம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.